நானே புலம்பின்னு இருக்கேன். நான் சொல்ற டீம் எல்லாம் தோக்குறானுங்க கருமம். ஹாய் கைஸ், நான் உங்க ஸ்ரவன் ஃப்ரம் வுல்ஃபர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ மேட்ச்க்காக வந்திருக்கோம். ஆர்சிபி vs ஜிடின்னு. ஆர்சிபி ஜெயிப்பானுங்கன்னு பார்த்தா வாயிலே குத்து வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. 156 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அகமதாபாத் பிச்சு 250 அடிப்பாங்கன்னு கதை விட்டு இருந்தாங்க இவனுங்க உட்காந்து. 156 ரன்ல அவுட் ஆயிட்டு 15 ஓவர்ல சேஸ் பண்ண விட்டு வந்திருக்காங்க. வாங்க பேசுங்க. நான் சொல்ற டீம்லாம் தோக்குது. இது இவனுங்க ஜெயிச்சு தொலைங்கடா, நாங்களாவது பிளே ஆஃப்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஜிடி எல்லாம் ஜெயிக்க விட்டு எங்க இழவு கூட்டின்னு இருக்கானுங்க. உயிரை வாங்குறானுங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஐபிஎல் டோர்னமெண்ட்ல வந்து. கண்டினியூ பண்ணுங்க. இல்ல செவன் நம்ம நேத்தே சொன்னோம்ல 250 எல்லாம் போகாது அந்த பிட்ச்ல. 200 ரேஞ்ச் தான் நம்ம பேசணும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஆர்சிபி அவங்க சான்ஸ் விட்டாங்க. நீங்க 200 பிளஸ் போட்டுருந்தீங்கன்னா ஜிடி ஈஸியா அடிச்சிட்டு இருக்கலாம். 180 to 200 தாண்டி போட்டிருந்தாலே. அதான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஜிடி எப்படின்னா ஃபார்முலா கிரிக்கெட் தான். அவங்களோட திங்ஸ் அன்னைக்கு கரெக்டா பண்ணிட்டு ஆப்போசிஷன் தப்பு பண்ணாதான் அவங்க ஜெயிப்பாங்க. நீங்க அவங்க திங்ஸ் அவங்க கரெக்டா பண்ணாலுமே கேம் கையை விட்டு போயிடும் ஜிடி சைட்ல இருந்து. ஏன்னா அவங்க என்னன்னா 180 ஆல் அவுட் பண்ணிட்டு 180 சேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜிடி ஆனாங்கன்னா 180 to 200 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ஜிடியோட கேம். ஆப்போனன்ட் ஏதாவது தப்பு பண்றாங்க அன்னைக்கு, இல்ல ஆப்போனன்ட்டுக்கு ஏதாவது சரியா அமையலைன்னா அந்த டைம் ஜிடி கரெக்டா போயிடுவாங்க. ஏன்னா ஜிடியோட பேசிக்ஸ் கரெக்டா அவங்க பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்தது. இன்னைக்கு பிரஷர்ல போட்டாங்க. பவர் பிளே நல்ல ஸ்கோர் இத்தனைக்கும். மேலேயே 2 ஓவர்ல சரியான அடி. செகண்ட் ஓவர் கோலி வேற செம்மடி அடிச்சாரு. சோ பவர் பிளே 2 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 30 சம்திங் வந்துட்டாங்க. ஆனா ஜிடி பவுலிங் புல் பேக் பண்ணவே அவங்க பேட்டிங்கும் கேம் வந்துச்சு. இதுவும் ஒரு மாதிரி அப்படி இப்படி போச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் போர்ட்ல போட்டிருந்தாங்கன்னா இது ஈஸியான ஆர்சிபி கேம் 180 பிளஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி. பட் ஆனா அதான் ஜிடி டூயிங் கரெக்ட் திங்ஸ். ஏன்னா அவங்க பண்றது அவங்க கரெக்டா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இன்னொரு பிள்ளை இப்போ பஞ்சாப் சரி ஆர்ஆர் சரி, இப்ப நீங்க அவங்கள எடுத்தீங்கன்னா கைமீறி போன மேட்சை திருப்பி புடிச்சிட்டு வர முடியும் அவங்களால. ஆனா ஜிடிக்கு அந்த எபிலிட்டி கிடையாது. அவங்களுக்கு என்ன கரெக்டா பண்ண முடியும்னு தெரியும், அதை கரெக்டா பண்ணுவாங்க. அந்த ஆப்போனன்ட் டீம் அதை பிரேக் பண்ணாம ஆடினாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடலாம். இல்லன்னா ஜிடி கேம் அது அவ்வளவுதான். அப்ப ஜிடிக்கு அகைன்ஸ்டா புக் கிரிக்கெட் ஃபார்முலா கிரிக்கெட் விளையாண்டா ஜெயிக்கலான்றீங்க? இல்ல ஃபார்முலா கிரிக்கெட் இல்லைன்னா ஜெயிக்கணும்னு சொல்ல நான் ஜிடி கிடையாது. ஜிடி கிட்ட நீ எக்ஸ்பென்சிவ் கேம் தான் ஆடணும். உன்னோட ரிஸ்க் டேக்கிங் ஷாட்ஸ் எல்லாம் நீ ஆடிதான் ஆகணும். ஏன்னா ஜிடி அவங்க வேலை கரெக்டா பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அதை தான் ட்ரை பண்ணாங்க ஆர்சிபி. ஆனா கொஞ்சம் எல்லாமே கைக்கு போயிடுச்சு. சோ கேச்சஸ் எல்லாமே அவங்களும் எடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் தெரியுதுல. நீங்க ஆர்சிபி கேட்ச் எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த கேம் வேற மாதிரி மாறி இருக்கும். சோ நீங்க அவங்க பைக்கு போன கேட்ச் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ஹோல்டர் கேட்ச் எல்லாம் எக்ஸ்ட்ரானரி கேட்ச், அவ்வளவு தூரம் கவர் பண்ணி எடுத்த கேட்ச் சரி. சோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சரிதான் லைன் அப்ல இருந்து வரும். நோ சேஞ்ச் 2 டீமும். சோ பெருசா அதை பத்தி பேச எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா ஆடுவாங்களோன்னு யோசிச்சேன் ஹர்ஷித் கான் பதிலா. பட் ஆனா அவங்க ஆடல. அதே டீம் தான் ஆடிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆர்சிபி. ஸோ அதை பத்தி பேசுவோம். ஆர்சிபி பேட்டிங், ஜிடி பவுலிங். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அகைன் இது ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் விராட் கோலி ரெட் ஹாட் ஃபார்ம் கண்டினியூ பண்றாரு. அவர் ரபாடாவை செகண்ட் ஓவர்ல டேக் ஆன் பண்ண விதம் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே நல்லா ஆடினாரு. அண்ட் ஓரளவுக்கு ஸ்கோர் வர்றதுங்கிறப்போ மறுபடியும் அகைன் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இப்போ ரபாடா என்ன பண்ணாரு, ஹி டிட் வாட் ஹி டிட் இஸ் பெஸ்ட். இப்போ என்ன பண்ணாரு, மொதல் பால் வந்துட்டு நல்லா மேலே போடுறோம், அவர் அடிக்கிறாரு, ரூம்க்கு எடுத்து டைம் எடுத்து அடிக்கிறாரு அப்படின்ன உடனே ரெண்டாவது ஓவர் வந்துட்டு நல்லா பின்னாடி போட்டு பவுன்சர் மாதிரி போட்டு மேலே ஆட வச்சாரு, கொடி ஏறிடுச்சு. ஸோ அது சாம்பியன் பவுலர் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு மாதிரி 2 டீமுமே பவர் பிளேல ஒரு மாதிரி ஈக்குவலண்டா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களும் விக்கெட் விட்டாங்க, இவங்களும் விக்கெட் விட்டாங்க. அண்ட் செகண்ட் ஓவர் 2 டீமுமே நல்லா போச்சு. விராட் கோலி வந்து அகைன் அவர் டேக் ஆன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் படிக்கல் அவங்க டீம்ல இன்னைக்கு சூப்பராகவே ஆடினாங்க. ஆக்சுவலா அவர் அடிச்சது தான் ஸ்கோர் இன்னைக்கு, படிக்கல் அடிச்சது தான். அதை தாண்டி ஆர்சிபி பேட்டிங்னு பெருசா பேசுறதுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. ரஜத் படிதார் ஆக்சுவலா நின்று இருந்தாருன்னா இந்த மாதிரி ஐ மீன் சேஸ் எல்லாம் ஐ மீன் இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணலாம் அவருக்கு வந்து கொஞ்சம் டெய்லர் டெஸ்டடாவே இருக்கும். பட் அகைன் அது எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் ஃப்ரம் ஹோல்டர். அது பயங்கரமான கேட்ச். கான்ட்ரவர்சி அது இதுன்னு சொல்லலாம். பட் ஆன் இது ரன்னிங்ல பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது கம்ஃபர்டபுளா எடுத்த மாதிரி தான் இருந்தது. உங்க ஒப்பீனியன்ஸை நீங்க சொல்லுங்க. பட் அது என்ன கேட்டா அது கம்ஃபர்டபுள் கேட்ச் தான். ஸோ அந்த மாதிரி கேட்ச் எடுக்கும் போது இட்ஸ் அன்லக்கி ஃபார் த பேட்ஸ்மேன். அன்னைக்கு ரொம்ப அன்லக்கின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் இஸ் டே. அண்ட் ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்ம் வந்து ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. பேசுற பேச்சுக்கும் ஆடுற ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு ஆடிட்டு இருக்காரு அவரு. ஆர்சிபி லைன் அப்ல வந்துட்டு மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஃபால் ஷாட் ஆட போய் கேவலமா அவுட் ஆனாங்க. அர்ஷத் கான் வந்து அவங்க எல்லாம் செட் பீஸ் போட்டு பவுலிங் போட்ட மாதிரி தான் இருந்தது. ரஷீத் கான் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு, நம்ம பவுலிங்க்கு வரலாம். பட் இவங்க எல்லாம் செட் பீஸுக்கு தான் அவுட் ஆனாங்க. ஒன்றும் பெருசா எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் பயங்கரமான ஃபீல்ட் செட்டப் அப்படி இப்படி எல்லாம் இல்ல.
தேவையில்லாத ஷாட்டு. இந்த 3 பால் உள்ள போட்டு 4வது பால் வெளியே போட்டா சரியா பிக் பண்ண தெரியாம அடிச்சு அவுட் ஆன மாதிரி தான் ஆடினாங்க எல்லாருமே. இல்ல இன்னைக்கு ஆர்சிபி பேட்டர்ஸ் எல்லாருமே ஆடினாங்க. ஆர்சிபி ஓவரா பேட்டர்ஸ் அடிக்க போயிடுச்சு. கரெக்ட் தான். ஆனா ஆர்சிபி பேட்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு அவுட் ஆனது என்னன்னா அந்த ஷார்ட் மிட் விக்கெட்ல தான். ஷார்ட் மிட் விக்கெட்லயே ஜேக்கப் பெத்தலும் அப்படிதான் அவுட் ஆனாரு. கோலியும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனா அது கொஞ்சம் ஸ்கொயரு. பிளஸ் டிம் டேவிட்டும் அப்படிதான். கர்னல் பாண்டியா அவங்களும் அப்படிதான். எல்லாருமே இந்த ஷார்ட் மிட் விக்கெட் ரேஞ்சில தான் அவுட் ஆனது. ஷெப்பர்டு டீப் மிட் விக்கெட். ஸோ அவங்க டார்கெட் ஏரியா லைக் அக்ரெசிவா போனாலே அந்த ரூட் தான் எடுக்கிறாங்களும் தொடுது. இன்னைக்கு அது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனாங்க. அந்த மிட் விக்கெட்ல கிரவுண்ட் பெருசா ஆனா கிளியர் பண்ண முடியல அதனால. ஸோ அது ஒண்ணுதான் இன்னைக்கு வீக் பாயிண்டா அவங்களுக்கு தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆஃப் டேன்னு சொல்ல மாட்டேன் நான். அவங்க பிக் பண்ண எல்லாமே ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு. ஸோ நீங்க டீப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாலும் பரவாயில்ல. வெங்கட் சொன்ன மாதிரி ஷார்ட் மிட் விக்கெட் கையிலேயே 3-4 பேர் அவுட் ஆனாங்க. அது வந்து எனக்கு தெரியல, அது ரொம்ப நம்ம ஆஃப் டேன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும். ஜிதேஷ் சர்மா விட்டுருங்க, நான் அவருக்கு சீசனே ஆஃபா தான் இருக்கு. அவங்க தவிர மத்த எல்லாருமே சொல்றேன். டிம் டேவிடுமே வந்த உடனே அந்த ஹோல்டர் ஒரு ஷாட் ஆடினாரு, எக்ஸ்ட்ரானரி ஷாட். அது பிளாட்டா தெரிச்சுன்னு போச்சு பால். ஆனா திருப்பி அந்த அந்த ஷார்ட் மிட் விக்கெட் கையிலேயே திருப்பி கொடுத்தாரு. சோ எல்லாருமே அதே மாதிரி அவுட் ஆனாங்க ஒரே மாதிரி. பட் ஆனா அது பெரிய இதுவும் நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு ஆஃப் டே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. மேபி அது பிளான் பண்ணி எடுத்தாங்களா இல்ல அதுவா நடந்துதான் தெரியல. கரெக்ட். ஆனா இன்னைக்குதான் அவங்க பவர் பிளேல ஃபர்ஸ்ட் டைம் 2 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் லைக் 2 விக்கெட்ஸ் விட்டது இல்ல. ஸோ 2 விக்கெட்ஸ் பவர் பிளேயர் எடுத்துட்டீங்கன்னா இங்க மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்லியாவே பர வச்சிடலாம். டேவிட் 10 ஓவர்ஸ்குள்ளே வைக்கலாம். விராட் கோலி விக்கெட் தான். அந்த விராட் கோலி அந்த இவரை அடிச்சு அவுட் ஆனாரு பாத்தீங்களா. இப்ப எப்பவுமே ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து நின்றுவாரு. ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் ஒரு 3 ஓவர்ஸ் அடிச்சுட்டு நின்றுவாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் அவர் ஒரு மாதிரி அடிக்க போயிட்டாரு. அந்த ரபடா நல்லா போட்டாரு. அந்த விராட் கோலி விக்கெட் போகாம இருந்திருந்தா கேம் எடுத்துட்டு போயிருப்பாரோன்னு தோணுது. விராட் கோலி ரொம்ப அக்ரெசிவா ஆடிட்டு வர இன்னைக்குன்னு தோணுது. விராட் கோலி இல்ல இந்த சீசன் 11 balls 28 என்னமோ இருந்தாரு. ஆக்சுவலா எங்கேயும் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. மேபி நிறைய டபுள்ஸ் ஓடுறதுனால நீ வந்து ஷார்ட்ஸ் போகாம இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆனா அவரு ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்ப பயங்கர ஐ மீன் ஸ்பீடா முன்னாடி சீசன்ஸை விட கொஞ்சம் ஸ்பீடாவே ஆடுறாரு. அண்ட் நிறைய ஷார்ட்ஸுக்கு போறாரு, ஏறி ஏறி வராரு வேற. அண்ட் ஸோ லாங் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸும் இருக்கு இந்த தடவை. ஸோ இது ஆக்சுவலா தான் இது ஐ மீன் மோர் தேன் கோலிஸ் மிஸ்டேக் இட் வாஸ் ரபாடாஸ் குட்னஸ். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும். இன்னைக்கு ஒரு இது ஜிடி சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ். ராகுல் தெவாட்டியா இந்த சீசனுடைய ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காரு இப்பதான். இல்ல இன்னைக்கு வரலாம், பேட்டிங்க்கு வரலாம். சோ அத மறந்துடக்கூடாது. இல்ல வரும். ஜிடி மிடில் ஆர்டர் வீக்லாம் இனிமே பேசக்கூடாது நம்ம. இதெல்லாம் ஒரு ஸ்கோர். இது அவங்க இதே 17வது ஓவர்ல ரன் இல்ல எனக்கு அதுதான் புரியல. அனலிஸ்ட் எல்லாம் அதை பத்தி பேசியிருப்பாங்க. எப்படியும் ஜிடியோட ஸ்ட்ரென்த் என்னன்றது பேசியிருப்பாங்க. கிளீனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு நீ 180 200 போட்டனா ஜிடியால அது பண்றது கஷ்டப்படுவாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் ஆர்சிபி. தெரிஞ்சுமே எல்லாரும் ரொம்ப அடிக்க போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. நீ சி ஃபர்ஸ்ட் நீ டிம் டேவிட் வரைக்கும் அடிச்சு ஆட போனது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் இறக்கி விட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு ஷெப்பர்டுக்கு முன்னாடி. ஏன்னா ஷெப்பர்ட் எப்படி இட்டு தான் போவார். அது அவர் ஸ்ட்ரென்த் அவர் தான். அவர் பேக் பண்ணி அடிக்கதான் போவார். 2 6 அடிச்சாரு ரஷீத் கான. இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க 10வது ஓவரே ஊந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த விக்கெட். இவர் அவுட் ஆன விக்கெட் டிம் டேவிட் விக்கெட் 5 விக்கெட் வந்துச்சு 10வது ஓவருக்கு. நீ 10வது ஓவரே வரும்போது அதுக்கப்புறம் நீங்க எப்படியும் ஐயர் இறக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு. சோ ஆனா அது அந்த டைம்ல அனுப்பியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. மேபி அது பெரிய தப்பும் இல்ல. பட் ஆனா நீங்க கொஞ்சம் கேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இவங்க கை விட்டு வெளியே எடுத்துட்டு போயிருக்கலாம் கேம். ஜிடி கை விட்டு. ஏன்னா ஜிடியோட ஸ்ட்ரென்த்தே நீங்க அந்த 160 170 180 அவுட் ஆனீங்கன்னா அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. அது தாண்டிடுச்சுன்னா அது கஷ்டப்படுவாங்க. ஹேசல்வுட் அடி வாங்கியே இவங்க இவ்வளவு புல் பேக் பண்றாங்க ஆர்சிபி. ஆக்சுவலா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பவுலர் ஹேசல்வுட் இன்னைக்கு நல்லா போட்டு ஹேசல்வுட் இன்னைக்கு நல்லா போட்டு எந்த பக்கம் நீங்க விக்கெட் எடுத்திருந்தாருன்னா பொட்டலம் தான் ஜிடி. ஹேசல்வுட்க்கு ஒரு பேட் டே. அதான் அந்த பாயிண்ட் தான். கரெக்ட் தான். இல்ல அதே பாயிண்ட் தான். லைக் இன்னைக்கு அவங்க வெங்கடேஷ் ஐயரே யூஸ் பண்ணாம ரசிக்கே வச்சு போட்டுருந்தாங்க வைங்களேன். லைக் புவனேஸ்வர் ரசேஜ் 2 பேர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தெரியும். சோ பவர் பிளேல ஒரு விக்கெட் நான் 2 விக்கெட் ட்ரை பண்ணிருக்கலாம். ட்ரை பண்ணிருந்தா அந்த மிடில் ஆர்டர்ல பிரீச் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஷெப்பர்டே இன்னைக்கு பவர்ஃபுல்லா இந்த மிடில் ஆர்டருக்கு தெரிஞ்சிருந்தா ரசிகா இன்னும் தான் பவர்ஃபுல்லா தெரிஞ்சிருப்பாரு. ட்ரை பண்ணிருக்கலாம். பட் பரவாயில்ல, அவங்க வேற மாதிரி யோசிச்சிட்டாங்க. இப்போ நீங்க அதான் இதுவும் பண்றதுக்கு இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம். இல்ல அதான் அவங்களோட பிளான் என்னவா இருக்கும்னா, அதான் நம்ம எடுத்த மாதிரி ஒருவேளை ஆக்சுவலா இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு படவே இல்லை. பட் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பட்டு இருந்தது அப்படின்னா அந்த அவர் ஆடின அதே 15 பால்ஸ்ல அவர் ஒரு 30யோ இல்ல 40யோ ஏதோ அடிச்சிருந்தாருன்னா
அது அந்த 180 ரேஞ்சுக்கு போயிருக்கும். அப்படி அங்கே இல்ல, ஏதாவது புல் பேக் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஷெப்பர்டு இருந்திருப்பாங்க. ஷெப்பர்டு வந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் வந்திருந்தாருன்னா அவர் கொஞ்சம் பால்ஸ் கிடைச்சிருக்கும், செட்டில் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஹிட்டிங் போய் அவுட் இருந்தா கூட அட் த எண்ட் ரொமேரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஹிட்டர் இருந்திருப்பாரு. அந்த இடத்துல அவரோட ரோலே சுத்துறது தான். அதை அவர் பெட்டரா பண்ணிட்டு வரணும்னு எனக்கு எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. எனக்கு அதான் நீங்க அந்த இடத்துல செப்பர்டு இறக்கி விட்டுட்டீங்கன்னா நான் ரசிக் தாரை தான் பேக் பண்ணிருப்பேன். ஏன்னா நீங்க அதுக்கப்புறமா வெங்கடேஷ் ஐயர் இறக்கி விட்டு யூஸ் இல்ல. செப்பர்டு எனக்கு தெரிஞ்சு 15th ஓவர்ல என்ன அவுட் ஆறான்னு நினைக்கிறேன். நீங்க புவி இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா புவி 2 பால் 15 அடி இருக்காரு. அதை நீங்க வந்து டேவிட் படிக்கல் கூட ஆடி இருக்க முடியும் அவரால். மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் கேமை தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. எப்படி இந்த ஸ்கோர் நின்றுச்சு, நான் எக்ஸ்ட்ரா பவுலரோட போயிருப்பேன். நீங்க வெங்கடேஷ் ஆட போற முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 10வது ஓவர் இறக்கி விட்டுருக்கணும் டிம் டேவிட் விக்கெட்டுக்கு அப்புறம். ரொம்ப ப்ரொலாங் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு எனக்கு. பட் ஆனா அது டச் அண்ட் கோ சாய்ஸ் தான். எனக்கு இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். 165 170 போட்டிருந்தா கூட இப்போ அவங்க இருந்த நிலைமைக்கு இட் வுட் ஹவ் பீன் நல்ல ஸ்கோர். இப்போ கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு 10 ரன் இருந்ததுன்னா கூட கப் புல் பேக் பண்ணிருப்பாங்கன்னு தான் தோணுது ஆர்சிபி எனக்கு. 10 ரன் இருந்திருந்தா கொஞ்சம் கஷ்டம். பட் அகைன் ஒரு 20-25 இருந்தா கண்டிப்பா அவங்களோட ஜிடியோட ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு நல்ல டேலியே அவங்க ஸ்கோர் சேஸ் பண்ண முடியும்னா 180 to 200 இருக்குங்க. அடிச்சிட்டீங்கன்னா அவங்களால முடியாது. நீங்க கேமை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்க 180 கிட்ட போயிருக்கலாம். நீங்க அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தீங்கன்னா 180 போயிருக்கலாம். அதுக்கே இவ்வளவு டைட்டா வர வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜிடி பேட்டிங் வருவோம். இப்போ ஜிடி பவுலிங் பத்தி பேசணும்ல. எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஆமா, ஜிடி பவுலிங்ல நீங்க எல்லாருமே நல்லா போட்டாங்க. இன்னைக்கு பிக் ஆஃப் த டே வந்து ஹர்ஷத் கான். அவர் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ஓல்டருமே ரொம்ப சைலண்டா நல்லா போட்டாரு. ஆமா, ரொம்ப சைலண்டா, ரொம்ப தெரியவே இல்லை ஆக்சுவலா. இந்த சைட்ல ஆக்சுவலா புவி என்ன ஸ்பெல் போட்டாரோ அதே ஈக்குவேலன்ஸ் ஸ்பெல் தான் அங்க ஆக்சுவலா ஹர்ஷத் கான் போட்டிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மிடில் விக்கெட் எடுத்திருந்திருக்காரு. புவி வந்துட்டு கொஞ்சம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே காலி பண்ணிட்டாரு. யார் மேட்சை ஜெயிச்சு தருவாங்களோ அவங்க காலி பண்ணிட்டாரு. பட் அகைன் ஸ்டில் ஹர்ஷத் கானோட ஸ்பெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல. உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் போட்டிருந்தாரு. இன்னைக்கு ரஷீத் கான்ல இருந்து பால் கையில இருந்து வந்த விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சான்ஸ் இல்லை, நல்லா ஆக்சுவலா அடிச்சாங்கன்னா. பட் ஸ்டில் நல்ல, ஐ மீன் போட்ட பால்ஸ்லாம் கொஞ்சம் கன்வின்சிங்காவே இருந்தது ஆக்சுவலி. அதான் சரி. இப்போ வந்தோம்னா 150 சம்திங்னும் போதே ஜிடி சைடு தான் மோஸ்ட்லி ஃபேவரபிளா இருந்திருக்கும். எல்லாருமே அதான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா என்ன எல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னா பவர் பிளே கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு. ஏன்னா அதுதான் ஜிடியோட யூஷுவல் பிளானே. அவங்க பொதுவாவே பவர் பிளே விக்கெட் விடாம ஆடிட்டு பின்னாடி ஆக்சலரேட் பண்ணிக்கலாம் ஆடுவாங்க. ஆனா இன்னைக்கு பவர் பிளேல அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். சாய் சுதர்சன் ஒன்னும் பண்ணல. அவர் டிராப் ரன் போட்டு அந்த பக்கம் போய் நின்ட்டாரு ஜம்முன்னு. கில்லு நீ அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாரு. அந்த செகண்ட் ஓவர் டேக் ஆன் பண்ணது எக்ஸலண்ட். ஏன்னா எப்படி கோலி ரபாடாவை டேக் ஆன் பண்ணாரோ அதே மாதிரி செகண்ட் ஓவர் டேக் ஆன் பண்ணாரு. ஏசலூட்டுக்கு கையும் வரல காலம் வரல, எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சிருந்தாரு. டவுன் த கிரவுண்ட் 2 ஷாட் அடிச்சாரு. நீ ஃபீல்டர் மாத்தி அவரு இன்டு த பாடி போட பார்க்கும்போது நவுந்து ஆஃப் சைட்ல அடிச்சாரு. என்ன கேட்டீங்கன்னா பிக் ஆஃப் தி ஷாட்ஸ் ஆஃப் தி டே என்ன கேட்டீங்கன்னா அந்த 5 பால் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பால் இருக்கு. 2 பால் டவுன் த கிரவுண்ட் ஆனாரு. 2 பால் நவுந்து ஆஃப் சைட்ல கட் ஆனாரு. நவுந்ததை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போட்டாரு. அப்பயும் ஆஃப்ல போயிடுச்சு 2 பால். 3வது பாலும் அவர் நவுறாருன்னு நினைச்சு ஏசலூட்ல அவர் பாடி மேலதான் போட்டாரு. உள்ள வந்து பிளிக் ஒன்னு ஆனாரு. சோ அது பேட்ஸ்மேன் வந்து பவுலரை ஃபுல்லா டாமினேட் பண்றதுக்கான அறிகுறி. இப்போ நீங்க இத பேசிட்டீங்க, இது ஓகே. இதேதான் புவனேஸ்வர் குமார் ஜாஸ் ஏசலூட் பாருங்க. ஜாஸ் பட்லர் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து வெளியே ஆஃப் சைடா போட்டுட்டு இருக்கும்போது தள்ளி வந்து அந்த பவுண்டரி கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு பால் அந்த கால் பக்கம் ஒரு யார்கர் அடிச்சு போல்டு எடுப்பாரு ஆக்சுவலா இவரை பட்லரை. அதுவும் ஒரு நல்ல ஒரு இது. அந்த பக்கம் சுப்மன் கில் எப்படி பவுலரை ஃபாலோ த்ரூ பண்ணி 6 எடுத்தாரோ இங்க பேட்ஸ்மேனை ஃபாலோ பண்ணி இங்க புவி விக்கெட் எடுத்தாரு. ஆக்சுவலா ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு மேட்சா, இது ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தது. புவியை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 3 3 பேருக்கிட்டயுமே அவர் ஆக்சுவலா நல்ல ரெக்கார்டு வச்சிருந்திருக்காரு. அதுவும் இல்லாம இன்னைக்குதான் வந்து கன்வின்சிங்கா வந்துட்டு 80க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்ல புவிக்கு அகேன்ஸ்டா கில் ஆடினது. புவிக்கு அகேன்ஸ்டா இல்ல இது ஆனதே. பட் அகைன் 2 பேருக்குமே நல்ல மேட்சப் இருக்கு. கில்லுக்கும் புவிக்கும் சரி, சுதர்ஷனுக்கும் சாய் சுதர்ஷன் புவிக்குமே சரி. அண்ட் புவி ஹேட் அன் அப்பர் ஹேண்ட். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த சீம் மட்டும் தான் இருந்தது, பெருசா ஸ்விங்கு கிடைக்கல. பட் அப்பயுமே புவி மேஜிக்குங்க, சான்ஸே இல்ல. அவர் பால் ஆடவே முடியல. அது போன மேட்ச்ல ரொம்ப கன்வின்சிங்கா ஆடின சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்ல அப்படி டக்குன்னு பேட்டை விட்டு எடுத்துட்டாரு. பின்னாடி கீப்பர் கேட்ச் ஆயிடுச்சு.
இன்ஃபேக்ட் ஐ மீன் ஆல்ரெடி இன்னொரு கேட்ச் வந்து ரொம்ப கில்லுக்கே ஆக்சுவலா ஒரு கேட்ச் வந்து ரொம்ப இன்சைட் எட்ஜ் ஆகி உள்ள போகும். அது ஃபர்ஸ்ட் பால் ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. பட் அகைன் அது பேஃபில் பண்றாரு அந்த பேட்ஸ்மேனையும். ஐ மீன் லைன் நல்லா உள்ள போய் ஏத்திருச்சு. ஜாஷ் ஐ மீன் ஹெசல்வுட் ஆட போய் தான் கில்லுக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலா நான் குறைய சொல்ல, ஏன்னா அவர் வந்த விதமும் சரி, அவர் டேக் ஆன் பண்ண விதமும் சரி, அவர் ஃபார்ம்ல எந்த குறைச்சலும் இல்லைங்கிற மாதிரி தான் ஆடினாரு. பட் ஸ்டில் he would have fallen for புவி. ஏன்னா அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த எஜ் வாங்கி பின்னாடி 4 போனதுதான். ஸோ புவி ஹாஸ் பீன் த ஃப்ரண்ட் லைன் பவுலர் ஃபார் ஆர்சிபி திஸ் டோர்னமெண்ட். லாஸ்ட் டைம் ஹெசல்வுட்டா இருக்கலாம், பட் இந்த தடவை புவி இஸ் டூயிங் மேஜிக் ஃபார் ஆர்சிபி. நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு அவரு. அதே மாதிரி ஷவன் சொன்ன மாதிரி ஆக்சுவலா 2 பால் வந்து அவுட் சைட் ஆஃப் டைம் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஆடுறாங்கன்னு உடனே ஆக்சுவலா ஃபாலோ பண்ணி இன்னும் வெளியே போடலான்ற மாதிரி தான் பவுலர்ஸ் நார்மலா இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அகைன் அவர் வெளியே வர லெக் ஸ்டெப் காட்டுறான் அப்படின்னு உடனே யார்கர் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபுல்லிஷா போட்டு லெக் ஸ்டெப் அடிக்கிற மாதிரி கரெக்டா சீம் டெலிவரி ஒன்று போட்டது சான்ஸே இல்லை. சூப்பர். டாப் 3 விக்கெட்ஸுமே புவி தான் எடுத்திருந்திருக்காரு. நான் ஆக்சுவலா சொன்னேன் என்ன நினைச்சேன்னா ஹெசில் இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் ஹோல்டர் ஆடலைன்னா சோக் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு. பட் அகைன் லோவர் மிடில் ஆர்டர் இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா விளாடினாங்க, கம்பேரிட்டிவ்லி டீசெண்டா விளாடினாங்க. உங்களுக்கு என்னன்னா டாப் ஆர்டர்லயே உங்களுக்கு வந்து பவர் பிளே முடியும் போது 70 ரன் வந்துருச்சு, 2 விக்கெட் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலா பிக் ஆஃப் த டே என்ன கேட்டா கில்லு சூப்பரா ஆடி இருந்திருக்கலாம், நல்லா சேஸ செட் பண்ணாரு. பட் கில் அடிச்ச மாதிரி தான் பவுலர்ஸ் அந்த இடத்துல பட்டிடாரும் கில்லும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் டேக் ஆன் பண்ணாங்க. எதனா செகண்ட் ஓவர் 2 பேருமே கோலி அண்ட் கில் ஒரே மாதிரி ஆடி இருந்தா கூட ரன்ஸ் வைஸ் அண்ட் பால்ஸ் வைஸ் பட்டிடர் இல்ல படிக்கல் அண்ட் கில்லு வந்து 2 டீம்லயும் ஒரே மாதிரி ஆடி இருந்தாங்க. அண்ட் கரெக்டா டேக் ஆன் பண்ண மாதிரி கோலியும் இந்த டீம்ல ஆக்சுவலா தெவாட்டியா லோவர் ஆர்டர்ல வந்தா கூட அவரும் அதே பால்ஸ்ல அந்த அளவுக்கு ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பட்லரோட இன்னிங்ஸ் தான். அவர் கடைசியா அந்த சுயா சர்மா ஓவர் அந்த 3 6 அடிச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓகே மேரத்திக் போட்டாரு, அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, யாருக்குமே கை வரல, அதெல்லாம் செகண்டரி. பட் ஸ்டில் ஃப்ரம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேம்ல பார்த்தோம்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலா. அது வேற யாரும் அதை அடிச்சிருந்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஜிடிஏ பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹோல்டரும் டக்குன்னு அவுட் ஆயிடாரு. ஆக்சுவலா அடிச்சிருக்க முடியும்னா ஹோல்டர் மட்டும் தான் அடிச்சிருந்துருக்க முடியும். ஏன்னா ரஷித் கான் ஷாருக் கானும் சுத்தமா ஆடுறது இல்ல, வாஷிங்டன் சுந்தரையும் நம்ப முடியாது இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. சோ மேட்டிங் ஐ மீன் மிடில் ஆர்டருக்கு வரலாம். ஷாருக் கான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஓவரால் சீசன், லாஸ்ட் 5 சீசனாவே நீங்க சொல்லலாம். அதெல்லாம் பியூர் ஸ்கேம்ங்க. அதெல்லாம் இவங்க நம்ம வந்து இந்த இது இவரு கேமரான் கிரீனை சொல்றோம், சிவம் தூபே சொல்றோம், ஸ்கைய சொல்றோம். நம்பர் 1 5 சீசனா ஐபிஎல் நம்பர் 1 ஸ்கேமர்னா இவர் தான் நினைக்கிறேன் நான். எதுக்கு அந்த ஷாட்? அதாவது ஐடியலா இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து எடுத்துட்டு போய் வின் பண்ணி கொடுத்துருக்க முடியும் ஷாருக் கான் நினைச்சிருந்தா. என்ன அது ஷாட்டு? எதுக்கு அதை ஆடணும்? அவர் அடிக்கணும்னா தனியா ஒரு வீடியோவே போடலாம். நம்ம நல்ல பார்ட் ஆஃப் தி கேமுக்கு போயிடலாம். யோகி உனக்கு பாயிண்ட் என்ன வேற? சரி, இன்னும் ஒரு மைல் ஸ்டோன். புவனேஸ்வர் குமார் becomes the second Indian bowler to take 350+ wickets in T20 கிரிக்கெட். இந்த மேட்சோட இந்த மேட்ச் 3 விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் யாரு? சஹல் 392 wickets. ஆமா, சஹல். அப்புறம் செகண்ட் புவனேஸ்வர் குமாரம் T20 கிரிக்கெட். அதை தாண்டி மேட்ச்ல பார்த்தோம்னா அதே திரும்பி மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு பெருசா யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஹோல்டர் மட்டும் ஆக்சுவலா நான் அடிப்பாருன்னு நினைச்சேன், அவருக்குமே இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 அடிக்க போய் அவுட் ஆயிட்டார் ஆக்சுவலா. பட் திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு கொஞ்சம் டெவாட்டியா ரொம்ப சென்சிபிளா ஆடின மாதிரி இருந்தது. ரேஷ் ஷாட்ஸ் எதுவும் போல, டீசெண்டாவே ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் 2 பக்கமும் ஒரு பேடல் ஸ்வீப் ஒரு ஸ்வீப் ப்ராப்பரா ஆடி அங்கங்க இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் எல்லாம் அங்கங்க கொண்டு வந்துட்டாரு. ஸோ ரொம்ப ப்ரெஷரா தெரியல. ஆக்சுவலா இதுவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க லோவர் மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு தான் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஒருவேளை கையில இருந்து பால் போன மேட்ச் மாதிரி வந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க தோத்துருப்பாங்க. இப்பயும் சொல்றேன், அந்த கேட்ச் பட்லர் கேட்ச் புடிச்சிருந்தாருன்னா இங்க தோத்துருப்பாங்க ஜிடி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா கஷ்டமான கேட்சும் இல்ல. நீங்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், அவர் பேட்ஸ்மேன் மறைச்சிட்டாரு பால்னு கூட சொல்லலாம். ஆனா உங்களுக்கு வியூ இருந்திருக்கும், அது ரைசிங் பால் தான் தெரியும். ஆனா கை ஏன் இப்படி கொண்டு போனாரு? இங்க ரொம்ப வேகமா வரல, இது இப்படி போன மாதிரி இருந்தது. இந்த இடத்துல பட்டு விட்டாரு அவர் ஆக்சுவலா. அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதுக்கு அடுத்த பாலே அதே மாதிரி பின்னாடி போட்டு சொருனாரு, எங்கேயோ போட்டு தெரிஞ்சது. பட்லர் அடிச்ச ரன்ஸ் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஏன்னா ஆமா ஆமா ஆமா, பட்லர் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எடுத்திருந்தாங்கன்னா வின்னு ஆக்சுவலா.
எனிவேஸ் இது ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா இது ஒரு அகைன் செட் பீஸ் கேம் மாதிரி தான் இந்த ஜிடிக்கு அந்த 160 சேஸ் அவங்க இது ஓவராலா மாஸ்டரி பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த மாதிரி சேசஸ்ன்னு பார்த்தோம்னா ஜிடிக்கு மொத்தமா அவங்க இந்த மாதிரி 39 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. அதுல 26 கேம்ஸ் அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க, 13 கேம்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரேஷியோ வந்து 2:1 எக்ஸாக்டா சொல்லணும்னா. ஸோ ஓரளவுக்கு அதான். ஆனால் பட் அகைன் இந்த எல்லா சேசஸ்லுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்கோர் கார்ட்ஸ்ல திடீர்னு ஏதோ ஒரு கேம் கீழே ரஷீத் கான் ஏதாவது ஃபேன்சி பண்ணியிருந்திருப்பாரு. ஆர் ப்ரிடாமினன்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து அவங்க டாப் 3 முடிச்சு கொடுத்ததா தான் இருக்கும். ஸோ ஐ மீன் இது ஆக்சுவலாக ஜெயிச்சிருக்க வேண்டிய கேம் ஃபார் ஆர்சிபி, பட் ஸ்டில் தே கோ ஆன் த லூசிங் சைட். இதை தாண்டி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா இந்த இதுல? இல்ல இப்போ எனக்கு வந்து டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஜிடிக்கு சான்ஸ் நிறையவே இப்போ இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜிடிக்கு. ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், நம்ம கிளியர் ஃபேவரட் டாப் 2 போயிடுவாங்க ஒரு பக்கம், பிபிகேஸும் ஆர்சிபியும் போயிடுவாங்கன்னு சொல்லணும். ஆனா இப்போ டேபிள் அப்படி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 2, 3, 4 4 டாப் 4ல இருக்க 3 டீமுமே 9 மேட்ச் ஆடி 6 வின் இருக்கு. சோ 12 பாயிண்ட்ஸ்ல 3 பேருமே இருக்காங்க. இப்ப யார் வேணா செகண்ட் பிளேஸ் போலாம். ஃபர்ஸ்ட்டுமே பிபிகேஎஸ் ஒரு லாஸ் இப்போ வந்தனால 13 பாயிண்ட்ஸ் அவங்க ஆட் பாயிண்ட்ல இருக்கனால நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிடுவாங்க. சோ செகண்ட் ஸ்பாட்ல இருந்தே இப்போ ஓப்பனா தான் இருக்குன்றேன். இப்போ ஜிடி நீங்க 9ல 6 இருக்காங்க, மீதி 3 டீமும். ஜிடி ரொம்ப பின்னாடி இல்ல, 9ல 5. செகண்டரி ஜிடிக்கு வந்து அவங்க அடுத்த டீமோட எப்படி விளையாடுறாங்கன்றது டிபெண்டன்சி இல்ல. ஏன்னா அந்த 2, 3, 4 3 பேர் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஜிடி. சோ அவங்க 3 பேரையும் அடிச்சாங்கன்னா ஜிடி ஈஸியா உள்ள போலாம் இந்த டைம்ல கூட. அதுல ஒரு பெரிய விஷயம், டாப் 4ல 3 பேர் கூட இருக்க மேட்ச்ல 2 மேட்ச் அகமதாபாத்ல இருக்கு. சோ நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்ட் ஜிடிக்கு. சோ ஜிடி போ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 9ல 5 9ல 6க்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா உங்களுக்கு? 4th ஸ்பாட்டுக்கு 5th ஸ்பாட்டுக்கு ஒரு வின் தானே அது. அவங்க கூட ஆடும்போது ஆடிக்கலாம். சோ ஜிடிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இப்போ ஓபன் அப் ஆயிருக்கு. சோ அது இல்லாம அவங்க ஆப்போனன்ட்ஸ் கூட அவங்க மேட்ச் வரனால அவங்க கையில தான் இருக்கு பிளே ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு. சோ அதனால இப்போ டோர்னமெண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். On this note, again we are entering into this. I mean, we have already entered the mid-season chaos. எல்லா டீம்ஸுமே அவங்க பேட்டில் ஆஃப் டாப் 4க்கு, டாப் 4 இல்ல மேபி செகண்ட் 3க்கு பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. யோகி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஃபர்ஸ்ட்ல முடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. மீதி ஸ்பாட்ஸ் ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுக்கப்புறம் வர கேம்ஸ் எல்லாம். நிறைய டீம்ஸ்க்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஒரு இருக்கு. பாயிண்ட் வெங்கட் சொன்ன மாதிரி பஞ்சாப்பும் கன்வின்சிங்கா இல்ல இப்போ அவங்க பவுலிங்ல என்ன பார்த்தா. ஆமா ஆனா Expose அவங்க ஆனாங்க. ஆட் பாயிண்ட்ல இருக்கனால நான் ஆப்ஷன் தரேன். அவங்க எப்படி இன்னும் 2 ஜெயிச்சாங்கன்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்ல முடிக்க ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி மத்த டீமோட. ஆமா சோ அதான் அவங்களுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அவங்களுக்கும் ஆர்சிபியோட அவங்க ஆடவே இல்லை இன்னும். ஆர்சிபி vs பஞ்சாப்புமே ரிமைனிங்கா இருக்கு. ஆர்சிபியோட ஒரு மேட்ச் இருக்கு. அதான் ஆர்சிபி கூடயும் இருக்கு, இவங்க கூடயும் இருக்குன்ற. எஸ்ஆர்எச் இருக்கும்ல, எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச். எஸ்ஆர்எச் ஓட நான் பார்த்தேன் ஒண்ணு. எஸ்ஆர்எச் அடுத்த 2 மேட்ச் ஜிடி எஸ்ஆர்எச். அவங்க 2 பேரும் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பஞ்சாப் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பஞ்சாப் கீழே போவாங்க. ஏன்னா எஸ்ஆர்எச் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க மேல போயிடுவாங்க. ஜிடி கூடயும் தோத்துட்டாங்கன்னா பஞ்சாப் டக்குன்னு கீழே வர மாதிரி ஆயிடும். சோ அவங்களும் யோசிப்பாங்க. இனி வர மேட்சஸ் எல்லாமே அப்படிதான். இல்ல இனி வர எல்லா மேட்சஸ்மே டாப் 5 அவங்களுக்குள்ளே அடிக்கிறாங்க, பாட்டம் 5 அவங்களுக்குள்ளே அடிக்கதான் போறாங்க. சோ டாப் 5ல இருந்தா 4 டீம் தான் போவோம். ஆனா யாரும் பிரேக் த்ரூ தருவாங்கன்னா சிஎஸ்கே தான். டாப் 6 தான் என்ன பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கேக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் கொடுப்பேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் டாப் டீம்ஸோட கேம் இருக்கு. இந்த டோர்னமெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா 9ல 6 மீதி எல்லாரும் இருக்காங்கல்ல. நீங்க 2 கேம் ஸ்லிப் பண்ணீங்கன்னா ஈஸியா டாப் 4ல இருந்து வெளிய வந்துடலாம். நாங்களும் டாப் டீம் கிடையாதுடா. நீங்க என்ன நாங்க பேட்டில் இல்ல யூசுவலா இதுக்கு முன்னாடி அவனே ஏதோ பாசிட்டிவா பேசுறாரு வந்துடுறான் உடனே தூக்கி நாங்க டாப் டீம் கிடையாது. அவன் கலாய்க்கிறாடா டேய். 2 கேம் இது கூட புரியாம பாத்தீங்கன்னா டாப் 4 டீம் இதுதான் மாதிரி செட் ஆன மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஜிடி வின்னால டேபிள் கொஞ்சம் ஓபன் ஆன மாதிரி இருக்கு. அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்ற நான் சிஎஸ்கேக்கும். ஏன்னா ஜிடிக்கு வந்து இப்ப நீங்க அவங்க கூட ஆப்போனன்ட்ஸ் கூட மேட்சே இருக்கு. நீங்க யாரு உங்க காம்படிட்டர் அவங்க கூட. ஆனா சிஎஸ்கேக்கு டேபிள் கீழே இருக்கவங்க கூட மேட்சஸ் இருக்கு. சோ இதுல இருந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஜிடி அடிச்சே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க உங்க ஆப்போனன்ட்ஸ் மேல இல்ல, நீங்க கீழே இருக்க ஆளுங்களை அடிச்சாலே உங்களுக்கு அந்த பாயிண்ட் வர சான்ஸ் தெரியும். சோ யாராவது ஒருத்தர் அப்செட் கொடுத்தாங்கன்னா மேல போக முடியும். நான் அப்படி சொல்றேன். மேட்ச் அண்ட் எஸ்ஆர்எச் மேட்சஸ் சென்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. பட் எனக்கு தெரியல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சாலே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஆர்எச் ரொம்ப இன்வின்சிபிளா இருக்காங்க. எனக்கு என்னமோ இது வந்து ஐ மீன் நானும் நிறைய மேட்ச் இதெல்லாமும் பார்த்தேன், கோஇன்சிடென்சஸ் எல்லாமும். இது வந்து இந்த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் 2016 அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றாங்க. ஏன்னா புவியோட பர்பிள் கேப்பு, ஆர்சிபி டாமினேட்டிங் த லீக்,
அது இல்லாம கரெக்டான நேரத்துல பேட் கமின்ஸ் அண்ட் பேட் கமின்ஸ் இல்ல SRH வித் 2016 ஆஸ்திரேலியன் SRH கேப்டன் win டாமினேட்டிங் பண்ணது தானே? 2016 SRH win அப்போ பண்ணிருப்பாங்க ஆஸ்திரேலியா against. அப்போ நீ என்ன சொல்ல வரனா இன்னும் 2 வருஷத்துல சிஎஸ்கே கப் அடிப்பாங்கன்னு சொல்ல வர. அப்ப அடுத்த வருஷம் நான் பேன் ஆகணும் போடாதே அதான் 2000 இந்த வருஷமே பேன் இருக்கணும்டா. இந்த வருஷம் அடுத்த வருஷம் பேன் இருக்கணும்டா. அந்த சீசன் கேன் வில்லியம்சன் எக்ஸ்ட்ராடனரி ஆனார்னு நினைக்கிறேன். 16 சீசன் டேவிட் வார்னர் சூப்பரா ஆடுவார். 18 சீசன் தான் கேன் வில்லியம்சன் செமையா ஆடுவாரு. Finals வருவாங்க. சூப்பரா ஆடுவாரு. அவர் தான் ஆரஞ்சு கேப்பும் அந்த சீசன்ல. அதான் 2016 ஆஸ்திரேலியன் கேப்டன் ஃபார் SRH டூயிங் குட் இன் தி டோர்னமெண்ட். புவி ஆரஞ்சு பர்பிள் கேப். அப்புறம் RCB டூயிங் வெல் இன் தி டோர்னமெண்ட். இதெல்லாம் கோலி லீடிங் ரன் ஸ்கோரர். இதெல்லாம் அப்படியே மேட்ச் ஆகும் 2016ஓட. சோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் ஆஃப் லைட் எக்ஸ்போஸ் ஆறதுனால இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட்ஸ் அஹெட். நல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. எப்படி வருது எப்படி போகுதுங்கிறத பார்த்து நாங்க சொல்றோம். இதோட நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூல வந்து உங்களை நாங்க மீட் பண்றோம். until then it's Wolfers signing off. Bye. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்